இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நான் வாசிக்க விரும்புகின்றேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா ஆண்டவருடைய பாடு மரணத்தை முன்னறிவித்து பல செய்திகளை எழுதியிருக்கிறார். இந்த அதிகாரத்தில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர் எழுதியிருக்கிறார். வசனம் 7, சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். இது என்ன செய்தி? சகல ஜனங்கள் மேல் ஒரு முக்காடு, சகல ஜனங்கள் மேல் ஒரு மூடல். அது என்ன? இது நம்முடைய மாம்சிக சிந்தைக்கு புரியாத ஒரு காரியம். ஆனால் இந்த வசனம் எதை விளக்குகிறது என்றால், அன்றைக்கு ஏதேனிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். பூமி மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் கூட சாபங்களை தங்கள் மேல் வாங்கி கொண்டார்கள். பாவம் என்பது ஒரு விஷத்தை போன்றது. அந்த இச்சிக்கப்படத்தக்க கனியை ஏவாள் புசித்த பொழுது பார்வைக்கு இன்பமாயிருந்தது. ஆனால் அதை புசித்த பொழுது விஷம் போல சரீரத்திற்குள் அது பரவியது. அது சரீரத்திற்குள் பரவியது என்று சொல்லுவதை விட அவர்களுடைய ஒவ்வொரு மரபு அணுக்களுக்குள்ளும் பரவியது என்று சொன்னால் மிகையாகாது. இட் என்டர் இன்டு தி ஜீன். அவர்களுடைய ஜீனுக்குள்ளேயே அந்த விஷம் பரவி அவர்கள் பெற்றெடுக்கிற அத்தனை சந்ததிக்குள்ளும் அந்த மரபணுவில் உள்ள விஷம் கலந்து புகுந்து தொடர்ந்து உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்குள்ளும் அந்த விஷம் பாயலாயிற்று. பாவம் என்பது ஒரு விஷத்தை போன்றது. சாபம் என்பது ஒரு விஷத்தை போன்றது. இன்றைக்கு முழு உலகத்தில் உள்ள மக்களை பாருங்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டம், எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்ணீர், துக்கம், வேதனை. வாலிப பிள்ளைகள் மனம் போல வாழுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லை. இதையெல்லாம் இவர்களுக்கு யார் செய்ய சொன்னது என்றால், அன்றைக்கு ஏதேனிலே ஒரு விஷம் இரத்தத்தில் கலந்து மரபணு வழியே வந்ததே, அந்த இரத்தமும் அந்த விஷமும் இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய மரபு அணுக்களுக்குள் இருக்கிறது. மனிதன் பாவம் செய்ய யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறு பிள்ளைகளை பாருங்கள், ஒரு தவறு செய்தால் உடனே அதை மறைப்பதற்கு என்ன வழி உண்டோ எல்லாவற்றையும் செய்வார்கள். அதை மறைக்க வேண்டும் என்று சொன்னது யார்? ஒருவரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. உள்ளே மரபு அணுவிலே ஒரு விஷம் இருக்கிறதே, அந்த விஷம் சொல்லுகிறது, நீ இந்த தவறை மறைத்து விடு என்று, நீ இந்த தவறை மூடிவிடு என்று. ஆனால் அந்த பிள்ளைகள் வளர 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 இதே போன்ற பல காரியங்களை செய்கிறார்கள், மறைக்கிறார்கள். ஒரு மனிதனாய் வளர்ந்த பிறகு அந்த மனிதன் அந்த தவறை செய்கிறான், மறைக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? மரபு அணுவில் இருக்கிற அந்த விஷம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் பாவமானது ஒரு போர்வையை போல எல்லார் மேலும் விரிக்கப்படுகிறது. நீங்கள் ஒரு பெரிய டென்ட்டில் உட்கார்ந்துருக்கீங்க என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை ஒரு 1000 மக்களை அழைத்து ஒரு டென்ட் போட்டு ஒரு மீட்டிங் நடத்துகிறோம். திடீரென்று அந்த டென்ட்டை தாங்கி இருக்கிற அந்த கால்களை உருவிவிட்டால் அந்த டென்ட்டு எல்லார் மேலேயும் விழுந்துடும். அப்படிதானே? அந்த துணி எல்லார் மேலேயும் விழும், அல்லது அந்த பந்தல் எல்லார் மேலேயும் விழும். அப்பொழுது அதன் கீழா இருக்கிற மக்கள் எல்லாரும் மூடப்படுவார்கள். மிகப்பெரிய டென்ட்டாக இருந்தால் அதிலிருந்து தப்பியே ஓட முடியாதபடி எல்லாரும் அந்த டென்ட்டுக்குள் சிக்கிக் கொள்வார்கள். பாவமும் சாபமும் பாவத்தின் விளைவும் இப்படித்தான் முக்காட்டை போல மூடலை போல உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் மூடிக்கொண்டிருக்கிறது.
மனிதன் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறான், அவனால் முடியவில்லை. பாவத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை, சாபத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை, சாத்தானின் கிரியைகளிலிருந்து வெளியே வர முடியவில்லை, வியாதியிலிருந்து வெளியே வர முடியவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாய் நித்திய தண்டனையிலிருந்து மனிதன் வெளியே வர முடியவில்லை. ஆனால் தீர்க்கன் ஏசாயா அழகாய் சொல்லுகிறார், சகல ஜனங்கள் மேல் இருக்கிற முக்காட்டையும் மூடலையும் இந்த மலையிலே நீக்கி போடுவார். எந்த மலையிலே? கொல்கதா மலையிலே. எந்த மலையிலே? கல்வாரி மலையிலே. எந்த மலையிலே? எந்த மலையில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி முழு உலகத்தின் மக்களுக்கு மீட்பை உண்டு பண்ணினாரோ அந்த மலையிலே சகல ஜனங்கள் மேல் இருக்கிற முக்காட்டை நீக்குவாராம். நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் ஆண்டவருடைய மீட்பின் செய்தியை சொல்லும் பொழுது இதை நான் சொல்லாமல் இருப்பதில்லை. இப்பொழுது உலகத்திலே கிட்டத்தட்ட 720 கோடி மக்கள் வாழுகிறார்கள், அப்படித்தானே? இந்தியாவில் எவ்வளவு கோடி மக்கள் வாழுகிறார்கள்? 138 கோடி மக்கள். சரி, சீனாவிலே இதே போலதான் ஒவ்வொரு தேசத்திலும் வாழுகிறார்கள். இப்போ நம்ம வாழுகிற இந்த காலத்தில் உள்ள 720 கோடி மக்களும் செய்த பாவத்தை ஒரு கூடையில் போடணும். அந்த கூடை எவ்வளோ பெருசாக இருக்கும்? அதை நம்மளால் இமேஜின் பண்ணவே முடியலை. சரி, இந்த 720 கோடி மக்களுடைய வேதனைகள், வலிகள், காயங்கள், துக்கங்கள் இவைகள் எல்லாம் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. இந்த 720 கோடி மக்கள் செய்த பாவங்கள், பாவத்தின் தண்டனை இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. ஒரு மனிதன் செய்த ஒரு கொலை குற்றத்திற்கு அவனை காவல்துறையினர் அடிக்கிற அடியையே அவனால் என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. அந்த வேதனையவே தாங்க முடியல. ஆனால் 720 கோடி மக்கள் செய்த பாவம், பாவத்தின் தண்டனை, வியாதி, அது நிமித்தம் வருகிற வேதனை, சாபம், இவைகள் அத்தனையும் ஒருவர் மேல் சுமத்தப்பட்டால் அவரால் அதை தாங்க முடியுமா? உலகத்தில் எந்த மனிதனாலும் அதை தாங்க முடியாது. ஆகவேதான் முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். சரி, இப்பொழுது நீங்களும் நானும் வாழுகிற இந்த காலத்தில் 720 கோடி. ஒரு 100 வருஷத்திற்கு முன்னதாக இதை விட சற்று குறைவாய் 500 கோடி மக்கள் வாழ்ந்திருப்பார்கள், அப்படித்தானே? அதற்கு முன்பதாக 450 கோடி, அதற்கு முன்பதாக 300 கோடி. அப்படியே கணக்கு பார்த்தால் எத்தனையோ 1000 கோடி மக்கள் இதுவரைக்கும் பிறந்தார்களே. அவர்கள் அத்தனை பேருடைய பாவம், அவர்கள் அத்தனை பேருடைய சாபம், அவர்கள் அத்தனை பேருடைய வேதனை, துக்கம், வியாதி இவைகள் எல்லாம், அதோடு கூட பாவத்தின் தண்டனை இருக்கிறதே, அவைகள் கூட ஆண்டவர் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டதா? இதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. இனி பிறக்க போகிற சந்ததி இருக்கிறதே, நமக்கு பின்னாக ஆண்டவருடைய வருகை இன்னும் ஒரு 200 வருஷம் தாமதமாகும் என்றால் இன்னும் ஒரு கூட்டம் பிறக்கும். 1000 கோடி மக்கள் மாறுவார்கள் ஜனத்தொகை. அந்த பிறக்க போகிற ஜனங்கள் செய்ய போகிற பாவங்களையும் 2000 வருஷத்திற்கு முன்பதாக ஒருவர் ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, சகல ஜனங்கள் மேல் மூடி இருக்கிற முக்காடும் மூடலும் ஒரு மனுஷனாலும் நீக்கி போட முடியாது. இன்றைக்கு பாவ நிவர்த்திக்கும் பாவ பரிகாரத்திற்கும் எல்லா மார்க்கங்களும் சில வழிமுறைகளை சொல்லுகிறது. ஒரு நாள் ஒரு அருமையான பக்தியுள்ள ஒரு பெண்ணை நான் சந்தித்தேன். அவர்களிடத்தில் நான் கேட்டேன், நீங்கள் இன்றைக்கு எங்கு போய் வந்தீர்கள் என்று. அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போனேன் அம்மா. என்ன விஷயமாக? இன்றைக்கு பாவ நிவர்த்தி நாள், நாங்கள் தொழுகிற இடத்திலே நான் போய் 1000 பூக்களை கொண்டு போய் கடவுளுக்கு காணிக்கை ஆக்கிவிட்டு வந்தேன். மனதில் ஒரு பெரிய திருப்தி இருக்கிறது, என் பாவம் நிவர்த்தி ஆயிற்று என்று. நான் அவர்களிடத்தில் கேட்டேன், 1000 பூக்களை கொடுத்தால் பாவம் நிவர்த்தி செய்யப்படும் என்றால், உலகத்தில் எல்லாருமே பாவம் செய்து செய்து போய் பூக்களை கடவுளுக்கு கொடுத்து விட்டு வந்தால் எல்லாருடைய பாவமும் நிவர்த்தியாகி விடுமே. சரி, இதற்கு பிறகு நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்க முடிகிறதா என்று கேட்டால், அதுதான்மா முடியலை, திரும்ப திரும்ப செய்கிறோம், அப்புறம் இன்னொரு நாள் வரும், அன்னைக்கு போய் திரும்ப இதே போல 1000 பூக்களை கொடுத்து விட்டு வருவேன் என்று. மக்கள் பாவம், அவர்களுக்கு உண்மையாகவே பாவ நிவர்த்தியின் வழி தெரியவில்லை, பாவத்தின் விளைவு தெரியவில்லை, பாவத்தின் வீரியம் தெரியவில்லை அவர்களுக்கு. ஆகவே ஏதோ ஒன்றை கற்பனை செய்து கொண்டு இதன் மூலம் பாவம் நிவர்த்தியாகும், இதன் மூலம் சாபம் நிவர்த்தியாகும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் என் தேவனுடைய வேதம் சொல்கிறது, சகல ஜனங்கள் மேல் இருக்கிற முக்காட்டை ஒரே ஒரு கரம் நீக்கி போட்டதாம்.
சகல ஜனங்கள் மேலிருந்த மூடலை ஒரே ஒரு கரம் நீக்கி போட்டது. அந்த கரம் இரட்சகர் இயேசுவுடைய கரம். ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே உங்கள் மேல் இருக்கிற 5 காரியங்களை நீக்கி போட்டார். 1, பாவத்தை நீக்கி போட்டார். 2வது, பாவத்தின் தண்டனையாகிய ஆக்கினையை நீக்கி போட்டார். 3வது, உங்கள் மேல் இருக்கிற சாபத்தை நீக்கி போட்டார். 4வது, உங்கள் சரீரங்களில் நீங்கள் அனுபவிக்கிறீர்களே எல்லா வியாதிகள், வேதனைகள், இதையெல்லாம் நீக்கி போட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாய் நித்திய நரக தண்டனை இருக்கிறதே, அந்த தண்டனையை நீக்கி போட்டார். இதை ஒரு மனுஷனும் சம்பாதிக்கவே முடியாது. பணம் கொடுத்து சம்பாதிக்க முடியாது, பாலை கொடுத்து சம்பாதிக்க முடியாது, நெய்யை கொடுத்து சம்பாதிக்க முடியாது, மலர்களை கொடுத்து சம்பாதிக்க முடியாது. ஏனெனில் இயேசு என்ற ஒரே ஒரு தேவகுமாரனுடைய ரத்தம் தான் இவ்வளவு காரியங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடும். இதை ஏசாயா முன்னறிந்து சொல்லுகிறார். அந்த வசனத்தை திரும்ப வாசியுங்கள். 7வது வசனம். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். சரி, உங்கள் குடும்பத்தின் மேல் கூட சில முக்காடு இருக்கிறது, உங்கள் குடும்பத்தின் மேல் கூட சில மூடல் இருக்கிறது, சில சாபங்கள் இருக்கிறது, சில பாவத்தின் தண்டனைகள் இருக்கிறது. இது எப்படி நீங்கும்? ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். அப்படி என்றால் ஜஸ்ட் பை ஃபெய்த், நீங்க விசுவாசித்தால் போதும். கண்ணீரோடு அவருடைய சமூகத்தில் வந்து நின்று, இயேசுவே, எனக்காக என் மேலே, என் குடும்பத்தின் மேல் மூடியிருக்கிற முக்காட்டை நீர் நீக்கிவிட்டீர், மூடலை நீக்கிவிட்டீர், நான் விசுவாசிக்கிறேன், சாபத்தை நீக்கிவிட்டீர் என்று விசுவாசிக்கிறேன் என்று நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும் என்ற வசனத்தின்படி அவர் சன்னிதானத்தில் வந்து எல்லாவற்றையும் நீக்கினீர், உமக்கு நன்றி என்று இருதயத்தில் விசுவாசித்தால் இந்த விடுதலையை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. 5 காரியங்களிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை செய்தார் என்று சொன்னேன். சொல்லுங்கள், எதிலிருந்து விடுதலை? பாவத்திலிருந்து. 2வது, பாவத்தின் தண்டனையிலிருந்து. 3வது, சாபத்திலிருந்து. 4வது, வியாதியிலிருந்து. 5வது, நித்திய மரணத்திலிருந்து, நித்திய நரகத்திலிருந்து. நம்ம ஏதோ சும்மா ஆலயத்தில் வந்து ஆண்டவர் தொழுகிறோம், வீட்டில் போய் ஏதோ ஜோம் பண்ணுறோம், ஏதோ பைபிள் வாசிக்கிறோம் அப்படி நினைக்காதீங்க. உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிற மகா பெரிய ஆசீர்வாதங்களுக்கு அவர் ஒரு கிரயம் கொடுத்தார். நீங்கள் அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் சிரசிலே வந்து இறங்குகிறது. சரி, அடுத்த வசனம் சொல்லுகிறது, 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். முதலாவது, மூடலை நீக்கி போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. 2வது, மரணத்தை ஜெயமாக விழுங்குவாரா. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்குவார் என்று ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டதே, அந்த பிசாசின் தலையை சிலுவையில் நசுக்கினார். அதன் பொருள் என்ன? அவனுடைய திட்டங்கள், அவனுடைய பிளான்ஸ், அவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் கொண்டு வந்த மரணம், அவனுடைய சகல காரியங்களையும் சிலுவையிலே நசுக்குவாராம். வசனம் சொல்கிறது, மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். மனுஷனுக்கு கடைசி எதிரி யார் தெரியுமா? மரணம். முதல் எதிரி பிசாசு, 2ஆம் எதிரி ஏராளமான காரியம், 3ஆம் எதிரி ஏராளமான காரியம், கடைசி விரோதி மரணம். அந்த மரணத்தையே ஜெயமாய் விழுங்கி விட்டாராம். ஜெயமாய் விழுங்கி விட்டார் என்றால் முற்றிலும் ஜெயம் எடுத்து விட்டார். அப்படி என்றால் ஒரு தேவ பிள்ளைக்கு மரணம் என்பது ஆதாயம். ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன் தெரியுமா? இந்த பூமியின் வாழ்க்கை ஒரு டெம்பரவரி லைஃப். இந்த பூமியில கிறிஸ்துவுக்காக வாழுகிறேன். இந்த பூமியை விட்டு நான் மரித்து கண்களை மூடும் பொழுது ரியல் லைஃப், அந்த ரியல் லைஃபுக்குள்ள நான் என்டர் ஆகிறேன். ரியல் லைஃப் இங்க கிடையாது. இங்க ரியல் எஸ்டேட் பண்ணலாம், ரியல் பிஸ்னஸ் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். பட் திஸ் இஸ் நாட் த ரியல் லைஃப். உங்களுக்கு ரியல் லைஃப் பரலோகத்தில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இது ஒரு டெம்பரவரி லைஃப். என்ன லைஃப் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிரந்தரமே இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைக்கு தான் மனுஷன் ஓடுறான், உழைக்கிறான், பிழைக்கிறான், சண்டை போடுறான், கொலை செய்கிறான், ஏமாற்றுகிறான், பித்தலாட்டம் பண்ணுகிறான். எல்லாம் எதுக்கு தெரியுமா? இந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைக்காக. ஆனால் கிறிஸ்து இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்கி
உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அந்த வசனத்தின் பின்பகுதியை வாசியுங்கள். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற விசேஷ ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். இன்னைக்கு உலகத்துல கண்ணீரில் வாழுகிற எவ்வளோ மக்கள் இருக்கிறார்கள். நாம் போய் எல்லாருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் என்னிடத்தில் ஜெபிக்க வரும் பொழுது கண்ணீரோடு பல காரியங்களை நீங்கள் சொல்கிறீர்கள். உங்களுக்காக நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறேன். ஆனால் உங்கள் கண்ணீரை நான் துடைக்க முடியாது, என் ஆண்டவர் மட்டும்தான் துடைக்க முடியும். ஒருவருக்கு பிள்ளை இல்லை, ஒருவர் குடும்பத்தில் திருமணமாகவில்லை, ஒரு குடும்பத்தில் வேலை இல்லை, ஒரு குடும்பத்தில் கடன், ஒரு குடும்பத்தில் மரணம், ஒரு குடும்பத்தில் குடும்ப பிரச்சனை, ஒரு குடும்பத்தில் பிள்ளைகளின் பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் எல்லா முகத்திலும் வழிகிற கண்ணீரை கர்த்தராகிய ஆண்டவர் என்ன செய்வாராம்? துடைப்பாராம். இந்த மாலை வேளையில் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உன் முகத்தில் வழிகிற கண்ணீரை நான் துடைப்பேன் மகனே. உன் முகத்தில் வழிகிற கண்ணீரை நான் துடைப்பேன் மகளே. எல்லார் மேல இருந்த முக்காட்டை நீக்கி போட்டேன், மரணத்தை ஜெயமாய் விளங்கிவிட்டேன். இப்பொழுது நீ இந்த பூமியிலே கொஞ்ச காலம் வாழ வேண்டும். இந்த பூமியிலே சில வருஷங்கள் நீ எனக்காக வாழ வேண்டும். இந்த வாழுகிற வருஷத்திலே உனக்கு துக்கத்தின் பாதை உண்டு, துயரத்தின் பாதை உண்டு, கண்ணீரின் பாதை உண்டு. ஆனால் நான் உன் கண்ணீரை துடைப்பேன். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தருகிற நல் வார்த்தை, உன் கண்ணீர் துடைக்கப்படும். சரி, வேதத்திலே மக்கள் எப்படியெல்லாம் இந்த குறுகிய வாழ்நாளிலே பாடுபட்டார்கள், உபத்திரவப்பட்டார்கள், அவர்களுடைய கண்ணீரை ஆண்டவர் எப்படி துடைத்தார் என்று சுருக்கமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு, இன்றைக்கு உங்கள் கண்ணீர் நிச்சயம் துடைக்கப்படும், ஆண்டவர் உங்களை கழிப்பின் நாட்களுக்குள் நடத்தி செல்லுவார் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லிவிட்டு செல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது, மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்தது. சொல்லுகிறது யார்? நீதிமானாகிய யோபு. அவர் தேவனை நேசித்தவர், வைராக்கியமாய் வாழ்ந்தவர், தன் வாழ்வை சுத்தமாய் காத்து கொண்டவர், பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தியவர். அவர் வாழ்க்கையில ஏன் அழுகை? அவர் வாழ்க்கையில ஏன் கண்ணீர்? வேதம் சொல்லுகிறது, சன்மார்க்கனுக்கு நடக்கிறது போலவே துன்மார்க்கனுக்கும் நடக்கும், துன்மார்க்கனுக்கு நடக்கிறது போலவே நீதிமானுக்கும் நடக்கும். இந்த பூமியிலே ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தவறு செய்கிறீர்களோ தவறு செய்யவில்லையோ, சில வேளைகளில் சத்துருவினால் சில போராட்டங்களை நீங்கள் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அப்பொழுது உங்கள் முகத்தில் வடிகிற கண்ணீர் இருக்கிறதே, அந்த கண்ணீருக்கு பெயர் பாடுகளின் கண்ணீர். யோபுவின் வாழ்க்கையிலே, யோபுவின் புத்தகத்தை படித்தால் அழாத நபரே இருக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் அந்த பாதைகளின் வழியாய் கடந்து போகாத நபராய் இருந்தால் அதை படிக்கும் பொழுது ஒரு சாதாரண புத்தகம் போல் இருக்கும். ஆனால் நீங்களும் ஒரு பாடுகளின் வழியாய் கடந்து போகிற நபராய் இருப்பீர்கள் என்றால், இந்த பக்கங்களை திருப்பும் பொழுதெல்லாம் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வரும். அவர் தன் பிறந்த நாளை சபிக்கிறார். நான் ஏன் பிறந்தேன் என்று சொல்லுகிறார். எனக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒருவர் இருந்து வழக்காடினால் நலமாயிருக்கும், என் நியாயத்தை விசாரித்தால் நன்றாயிருக்கும். நான் சுகமாய் வாழ்ந்திருந்த நாட்களில் எனக்கு எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு கௌரவம். எல்லா மக்களும் வீதியிலே என்னை கண்டு பொழுது எழும்பி நிற்பார்கள், வாலிபர்கள் அஞ்சி நடுங்குவார்கள். தரித்திரனுடைய பிள்ளைகள் குளிரிலே ஒரு நாளும் வாடினதில்லை, நான் தரித்திரரை நினைத்தேன் என்று நீதிமானாய் வாழ்ந்த யோபு சொல்லுகிறார், என் முகம் கண்ணீரினால் அழுக்கடைந்தது, என் பிள்ளைகளை நான் இழந்து போயிருக்கிறேன். ஏன் தெரியுமா? மரணம் அவருடைய வாழ்க்கையில் அழுகையின் பாதையை கொண்டு வந்தது. இது யோபுவுக்கு மட்டுமல்ல, பலருடைய வாழ்க்கையிலும் அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியே கடந்து செல்கிறார்கள். ஆகார் என்ற ஒரு பெண் இருந்தாள். தன் பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாமல் அழுகிறாள், துடிக்கிறாள். கர்த்தர் மௌனமாய் இருந்தாரா? ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது என்று கேட்டு அவள் கண்ணீரை துடைக்கிறாள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சாராள் மரித்து போகிறார். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராள் மரித்தவுடன் அழுது புலம்புகிறார் என்று வேதம் சொல்கிறது. வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 23:2வது வசனம். கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். ஆபிரகாமே, நீர் விசுவாசிகளின் தகப்பன் அல்லவா? நீர் ஏன் புலம்ப வேண்டும்?
உமக்குத்தான் நித்திய கானானை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரே, ஏன் புலம்ப வேண்டும் என்று கேட்டால் அவர் சொல்லுவார், இந்த உலகம் பாடுகள் நிறைந்த ஒரு உலகம், இந்த உலகம் நிரந்தரம் இல்லாத ஒரு உலகம். நான் என் மனைவி அதிகமாய் நேசித்தேன், இப்பொழுது அவள் மரித்து போய்விட்டாள், அவள் மரித்தது நிமித்தம் நான் அழுகிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவரை ஆறுதல் படுத்தி அதன் பிறகு அதே குடும்பத்தில் ஒரு மகளை கொண்டு வந்து அவர்கள் துக்கமெல்லாம் நீங்க செய்தார். ரெபேக்காள் வந்தவுடன் ஈசாக்கு தன் துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாலை வேளையிலே பாடுகளின் வழியாய் கடந்து செல்கிறீர்களா? உங்கள் முகங்களில் வழிகிற கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் வழிகிற கண்ணீரை துடைப்பார் என்றால் இந்த மாலை வேளையில உங்கள் கண்ணீரையும் துடைப்பார். பாடுகளின் வழியே செல்லுகிற உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 4வது வசனத்தை வாசிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எல்லாரும் சொல்லுங்க, மெய்யாகவே. சத்தமா சொல்லுங்க, மெய்யாகவே என் பாடுகளை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். பாடுகளின் வழியாய் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது வடிக்கிறீர்களே கண்ணீர், அந்த கண்ணீர் எங்கு துடைக்கப்படுகிறது தெரியுமா? சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். உங்களுடைய துக்கங்களை என்று ஏசாயா எழுதவில்லை, நம்முடைய துக்கங்களை. அவ்வளோ பெரிய பரிசுத்தவானுக்கும் வாழ்க்கையில் துக்கம் இருந்திருக்கும். அவர் சொல்லுகிறார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். வேதத்திலே துக்கத்தின் வழியாய் கடந்து சென்ற பல மக்களை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே அழுகை, புலம்பல், கண்ணீர், துக்கம். சங்கீதம் 39:12 வாசியுங்கள். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நான் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே என்னை நீர் பாரும். அந்த சங்கீதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் தாவீதுக்கு சில பிரச்சனைகள், சில நெருக்கங்கள், சில போராட்டங்கள். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார், சாதாரணமாய் ஜெபிக்கவில்லை. என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும் ஆண்டவரே. தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் ஜெபம் பண்றேன்ப்பா, ஜெபத்துல கண்ணீரோடு வேண்டுகிறேன் அப்பா, என் துக்கத்தை உமக்கு சொல்லுகிறேன் ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளும், என் கண்ணீரை துடையும். ஆண்டவர் தாவீதின் கண்ணீரை துடைத்தாரா? பல இடங்களிலே கர்த்தர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார், என் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார். அவருடைய வாழ்க்கையில் எல்லா துக்கங்களின் வழியாய் கர்த்தர் அவரை நடத்தி சென்றார். அதன் முடிவிலே வெற்றியை கொடுத்தார். துக்கத்தின் வழியாய் செல்கிறீர்களா? பாடுகளின் வழியாய் செல்கிறீர்களா? சில இடங்களில் தான் வியாதிப்பட்டதை தாவீது சொல்லி அதற்காய் கூட ஜெபம் செய்கிறார். இன்னும் சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 42ஆம் சங்கீதம் 3வது வசனம். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் சொல்லுகிறபடியால் அப்படின்னா என்ன? நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, என் ஜெபத்துக்கு பதில் வரல, மக்கள்லாம் என்னை நிந்திக்கிறாங்க, அதனால நான் துக்கப்படுறேன். எங்க ஆண்டவர், நீ இவ்வளோ ஜெபம் பண்ணியே, இவ்வளோ சேவிச்சியே, இவ்வளோ ஆலயத்துக்கு போனியே, உன் தேவன் எங்கே என்று மக்கள் நாள்தோறும் கேட்கிறபடினால் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. சங்கீதம் 6வது வசனத்தில் எழுதுகிறார், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். நீங்க சொல்றீங்களா, நான் மட்டும்தான் இப்படி பாதையில போறேன், எனக்கு மட்டும்தான் இந்த துக்கம்? சங்கீதக்காரனுடைய தாவீதின் அனுபவத்தை பாருங்கள். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் நான் வடிக்கிற கண்ணீரினால் என் கட்டில் நனைகிறது ஐயா. நான் அவ்வளவு துக்கத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, அவ்வளவு பாடுகளில் இருக்கிறேன். சகோதரி, இரவு நேரங்களில் உங்கள் தலையணையை நனைக்கிற கண்ணீரை உங்கள் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சகோதரனே, வெளியே சொல்ல முடியாமல் உள்ளத்திற்குள் குமுறி அழுகிற உங்கள் கண்ணீரை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எல்லா முகங்களிலும் இருந்து ஆண்டவர் கண்ணீரை துடைப்பார். இந்த மாலை வேளையில அந்த ஆண்டவர் தான் நம்ம அருகிலே வந்து நிற்கிறார். உங்களுக்காக சிலுவையிலே உங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு உங்கள் துக்கங்களை சுமந்தார். சிலுவையை நோக்கி பாருங்கள், உங்கள் துக்கங்களுக்கு அங்கே முடிவு உண்டாக்கினார், உங்கள் பாடுகளுக்கு அங்கே முடிவு உண்டாக்கினார். 3வதாக, மக்கள் எது நிமித்தம் கண்ணீர் வடித்தார்கள் என்று வேதத்தில் இன்னொரு பகுதியும் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 126ஆம் சங்கீதத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள்.
5-6 வசனங்களை வாசி. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அரித்த அருகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். இங்கே சிறையிருப்புக்கு போனார்களே மக்கள், யூதா மக்கள், அவர்கள் அந்த சிறையிருப்பிலே அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தார். கொடுக்கும் போதே சொன்னார், நீங்கள் போகிறீர்களே கானான் தேசம், அந்த தேசத்திலே 2 காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது. ஒன்று, என்னை தவிர வேறு தெய்வத்தை நீங்கள் வணங்கக்கூடாது. 2வது, நான் உங்களுக்கு கற்பித்தேனே, இந்த கற்பனைகளை மீறக்கூடாது. இந்த 2ஐயும் நீங்கள் செய்வீர்கள் என்றால் கானானிலே நீடித்திருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஜனங்கள் கானானுக்கு போன பின்பு வேதம் சொல்கிறது, புறவினத்து மக்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்து புறவினத்து மக்களை பிரியப்படுத்தும்படி அவர்கள் தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், சொல்லி பார்த்தார், ஜனங்கள் கேட்கவில்லை. மனம் திரும்ப அழைத்தார், ஜனங்கள் கேட்கவில்லை. ராஜாக்கள் வழுவி போனார்கள், தீர்க்கதரிசிகள் எச்சரித்தும் கூட ராஜாக்கள் கேட்கவில்லை. கடைசியாய் பொறுத்து பார்த்து ஜனங்களை எல்லாம் சிறையிருப்புக்கு அனுப்பிட்டார். சிறையிருப்பு கொஞ்ச நாள் கிடையாது, 70 ஆண்டுகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில வேளைகளில் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறீங்கன்னா மனசு எப்படி தெரியுமா இருக்கும்? எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுள் ஸ்டே கொடுத்துருந்தால் கூட உங்கள் வீட்டில் வந்து உங்கள் படுக்கையில் படுத்தாதான் உங்களுக்கு என்ன இருக்கும் மனசு? அப்படிலாம் இருக்காதோ உங்களுக்கு? நாங்கள் பல இடங்களுக்கும் பயணிக்கிறோம், பல ஊர்களுக்கும் செல்லுகிறோம். சில வேளைகளில் வெளி தேசங்களுக்கெல்லாம் போனால் எப்போ வீட்டுக்கு வருவோம், எப்போ நம்ம வீட்டில் வந்து படுப்போம் இல்லை, அந்த ஹாலில் அந்த சோஃபாவில் அப்படி வந்து உட்கார்ந்தாதான் மனசு எப்படி இருக்கும்? சுகமாக இருக்கும். சிறையிருப்பு என்பது மிக துக்கமான ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே வாழ்ந்தார்கள். ஆனால் தேவனுக்கு விரோதமாய் தவறு செய்தபடினால் ஆண்டவர் சிறையிருப்புக்கு அனுப்பினார். அந்த சிறையிருப்பிலிருந்து அவர்கள் ஆண்டவரை நோக்கி செய்த ஜெபம்தான் சங்கீதம் 126. என்ன? சிறையிருப்பிலிருந்து வந்த பிறகு வசனம் சொல்லுகிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் சொல்லிவிட்டு, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல கண்ணீரை திருப்பினார் எல்லாம் சொல்லிட்டு தங்கள் அனுபவத்தை சொல்லுகிறார்கள். நாங்கள் கண்ணீரோடு விதைத்தோம், இப்பொழுது கம்பீரத்தோடு அறுக்கிறோம். ஹல்லேலூயா. சகோதரியே, சகோதரரே, உங்களுடைய கண்ணீரின் ஜெபங்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் பதில் தருவார். நீங்க நினைக்கிறீங்களா ஜெபத்துக்கு பதில் வராதுன்னு? ஆண்டவர் ஞாபக புஸ்தகம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் வச்சிருக்கிறார். என்ன புஸ்தகம்? அதுல நீங்க என்னென்ன ஜெபம் ஏறெடுக்கிறீங்களோ எல்லாவற்றையும் எழுதி வைக்கிறார், எல்லாத்தையும் எழுதி வைக்கிறார். எங்கள் அலுவலகத்திலே ஒரு சகோதரன் உண்டு. அவருக்கு வேலையே என்ன தெரியுமா? யாரெல்லாம் ஃபோன் கால் பண்ணுறாங்களோ அவங்க பெயர், அவங்களுடைய ஃபோன் நம்பர், அவங்களுடைய ஜெப குறிப்பு, அவங்களுடைய முகவரி இதெல்லாம் எழுதணும். அவருடைய நோட்டை கொண்டாந்து சப்மிட் பண்ணும்போது ரொம்ப அழகாக முத்து முத்தான கையெழுத்துகளில் ஒவ்வொருவருடைய பெயர், அந்த நோட்டை பார்த்தாலே அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிடும். அவங்க என்ன பிரச்சனையோடு இருக்கிறாங்க, என்ன போராட்டத்தோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும் என்று சொல்லி. பாருங்கள், ஒரு உலகத்தில் ஊழியம் செய்கிற நாமே மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஜெபிப்பதற்காக இவ்வளோ அழகா ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கிறோன்னா, ஒரு தேவன் கோடான கோடி தேவ தூதர்களை தன்னுடைய சேனையில் வைத்திருக்கிற ஒரு ஆண்டவர் உங்க ஜெபங்கள் எல்லாம் அழகா எழுதி வச்சுட்டு வரார். நீங்க டிக் போடுறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் டிக் போடுறதுக்குன்னு ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு நாள் வச்சிருப்பார். இதை மார்ச் மாதம் 8ஆம் தேதி சந்திப்பேன், இந்த தேவையை அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி சந்திப்பேன், இந்த தேவையை 2012 பிப்ரவரி 14ஆம் தேதி சந்திப்பேன் என்று ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ஒரு டேட்டை குறித்து வச்சிருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? பிப்ரவரி 14 அடுத்த வருஷம் பதில் தர வேண்டிய ஜெபத்துக்கு இப்பவே பதில் வேணும்னு ஜெபிக்கிறோம். அதனால்தான் சில வேளைகளில் ஆண்டவரே, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியில செய்யப்படட்டும், உங்க ஞாபக புஸ்தகத்துல எனக்கு எப்போ தந்தா நல்லா இருக்கும் நீங்க எழுதி வச்சுட்டீங்களோ அந்த டேட்ல எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். நம்ம எப்படி சொல்றோம்? இப்பவே தந்துருங்கப்பா, இன்னைக்கே தந்துருங்கப்பா. இல்லை, சில வேளைகளில் பாட்டெல்லாம் பரவாயில்ல, நல்ல பாட்டு தான், ஆனால் எல்லா ஜெபத்துக்கும் இப்பவே தந்துருங்கப்பா, இன்னைக்கே தந்துருங்கப்பான்னா தரமாட்டார். அவர் சகலவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். அவர் சகலவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். உங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார், சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். தாவீது ஒரு குறிப்பிட்ட இடத்திலே
அவன் பெலிஸ்தரோடு கூட போய் அங்கே சில யுத்தத்திற்காக சென்ற பொழுது அவர்கள் அவனை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அவன் திரும்ப வருகிறான். சிக்லாக்கிலே வந்து பார்த்தால் அவன் குடும்பம் எல்லாம் சூறையாடப்பட்டு கொண்டு போய் விட்டது. ஏற்கனவே அங்கே அவமானத்தை சுமந்துட்டு இங்கே வருகிறார். இங்கே வந்து பார்த்தா குடும்பத்தில் மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, பொருட்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை. இருதயம் எவ்வளோ துக்கம் அடைந்திருக்கும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில வேளைகளிலே பிசாசு உங்கள் குடும்பத்தில் பல காரியங்களை சூறையாடிட்டான். பிசாசு ஏன் சூறையாடினான் தெரியுமா? இந்த கதவை திறக்கலைன்னா இந்த ஹாலுக்குள்ளே யாருன்னா வர முடியுமா? நமக்கு திறந்து வச்சாங்க, அதனால தான் நம்மெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். சில வேளைகளில் வாழ்க்கையிலே பிசாசுக்கு கதவுகளை திறந்து விட்டா அவன் வந்து அழகா சீட் போட்டு உட்கார்ந்துட்டு நான் போவே மாட்டேன் என்று சொல்லுவான். அன்றைக்கு தாவீது தன்னுடைய ஜனத்தை காப்பாற்றுவதற்கு தாவீதும் இல்லை, யுத்த வீரர்களும் இல்லை. கதவு திறந்திருந்த வேளையிலே எதிராளி வந்து எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு போய்விட்டான். தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் தங்களுக்கு பலனில்லாமல் போக மட்டும் அழுதார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கையில் எத்தனை முறை பலனில்லாமல் போக மட்டும் அழுதுருக்கிறீங்கல்ல? அப்பெல்லாம் என்ன சொல்றீங்க? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையா? என் கண்ணீரை பார்க்கலையா? என் நிலைமையை மாற்ற மாட்டாரா? சகோதரனே, சகோதரியே, எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பின் கண்ணீரை துடைப்பார். சில வேளைகளில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, மனமாற்றமே வரல. கணவருக்காக ஜெபிக்கிறீங்க, மனமாற்றமே வரல, சிறையிருப்பில் இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தாருன்னு நீங்க மட்டும் சொல்ல மாட்டீங்க, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். அப்படி ஒரு நாள் வரப்போகுது. ஹல்லேலூயா! அப்படி ஒரு நாள் நிச்சயமாய் வரப்போகிறது. ஒரு பாடலின் ஒரு கவியை பாட விரும்புகிறேன். இள வயதில் ஆண்டவர் கொடுத்த ஒரு பாடல். ஆராய்ந்து முடியா காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியா காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், கிரகிக்க கூடாத அற்புதங்கள் கிறிஸ்தேசு உனக்காய் செய்வாரே. கிரகிக்க கூடாத அற்புதங்கள் கிறிஸ்தேசு உனக்காய் செய்வாரே. ஆராதிக்கின்றோம் உம் நாமத்தையே, உயர்த்துகிறோம் உம் நாமத்தையே, ஆராதிக்கின்றோம் இயேசு நாமத்தையே, உயர்த்துகிறோம் இயேசு நாமத்தையே, ஆராதிக்கின்றோம் இயேசு நாமத்தையே, உயர்த்துகிறோம் இயேசு நாமத்தையே. வல்லமையுடைய தேவனே, மகிமைகள் நமக்கு செய்வாரே. வல்லமையுடைய தேவனே, மகிமைகள் நமக்கு செய்தாரே. ஆத்துமா கர்த்தரில் மகிழ்கிறதே, ஆவியும் தேவனில் களி கூறுதே. ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே, ஆவியும் தேவனில் களி கூறுதே. ஆராதிக்கின்றோம் உம் நாமத்தையே, உயர்த்துகிறோம் உம் நாமத்தையே, நாமத்தையே உயர்த்துகிறோம் இயேசு நாமத்தையே, ஆராதிக்கின்றோம் இயேசு நாமத்தையே, உயர்த்துகிறோம் இயேசு நாமத்தையே. அல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்ணீரோடே விதைக்கிற நீங்கள் சிறையிருப்பு ஒரு நாள் நீங்குவதை உங்கள் சொந்த கண்களினால் காண்பீர்கள். உங்கள் மகள் வாழ்க்கை கட்டப்படுவதை சொந்த கண்களினால் காண்பீர்கள். உங்கள் வீடு கட்டப்படுவதை சொந்த கண்களினால் காண்பீர்கள். சிறையிருப்பை திருப்பின ஒரு தேவன். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே எப்படி சிறையிருப்பை திருப்பினார்? ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 68:18 வசனம். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். வசனம் சொல்லுகிறது, தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி
சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். இந்த வார்த்தை எங்கே நிறைவேறியது என்றால், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரித்த பிறகு அவர்கள் பாதாளம் என்ற ஒரு இடத்தில் கிடத்தப்பட்டார்கள் என்று பைபிள் பல இடத்துல சொல்லுது. அது ஒரு பெரிய ட்ரூத்து. அதை இப்போ நான் ரொம்ப பேச விரும்பல. ஆண்டவர் இயேசு மரித்த பின்பு 3 நாட்கள் பாதாளத்தில் இருந்தார் என்று சொல்லியிருக்கிறதே. அங்கு போய் அங்கிருந்த எல்லா பரிசுத்தவான்களையும் அழைத்து கொண்டு ஆண்டவர் பரமேறி சென்றாராம். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, அதற்கு முன்பதாக மரணம் என்ற கட்டின் கீழாய் அவர்கள் அடக்கப்பட்டு சிறைப்பட்டு கிடந்தார்களே, அவர்கள் எல்லாரையும் விடுதலையாக்கி பரலோகத்திற்கு அழைத்து சென்றாராம். இன்றைக்கு உங்களை கூட சிறையிருப்பு இருந்து இதே ஆண்டவர் தான் விடுதலை செய்ய போகிறார். இன்னைக்கு நான் பேசும்போது உங்க வீட்டில் என்ன சிறையிருப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான்ப்பா என் சிறையிருப்பு, இதுதான்ப்பா என் சிறையிருப்பு. என் பிள்ளை சிறையிருப்பில் இருக்கிறார், என் மகள் சிறையிருப்பில் இருக்கிறாள், என் புருஷன் சிறையிருப்பில் இருக்கிறார், என் மனைவி சிறையிருப்பில் இருக்கிறார், எங்கள் தொழில் சிறையிருப்பில் இருக்கிறது என்று சொல்வீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்கள் முகங்களில் வழிகிற கண்ணீரை துடைப்பார். ஒன்றே ஒன்று செய்யுங்கள், கண்ணீரோடு விதையுங்கள். கண்ணீரோடு மற்றவரிடத்தில் போய் புலம்பாதிருங்கள். கண்ணீரோடு மற்றவரிடத்தில் போய் குறை பேசாதிருங்கள். கண்ணீரோடு முழங்காலில் உங்கள் ஜெபங்களை விதைக்கும் பொழுது கம்பீரமாய் அறுப்பீர்கள். ஹல்லேலூயா. எல்லா முகங்களிலிருந்து வழிகிற கண்ணீரை துடைக்கிறவர் உங்கள் பாடுகளின் கண்ணீரை துடைப்பார், உங்கள் துக்கத்தின் கண்ணீரை துடைப்பார், உங்கள் சிறையிருப்பின் கண்ணீரை துடைப்பார். இன்னொரு வசனத்தை வேதத்தில் வாசிக்க விரும்புகிறேன். மக்கள் பலரும் பலவிதமான பலவீனங்களிலே சிக்கி கிடக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யும் பொழுது நீ ஏன் இதை செய்தாய் என்று கேட்டால், ஏன் செய்தேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று சொல்லுவான். ஒரு பெண் ஒருத்தி வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இயேசு அவளை சந்தித்தார் என்று. அப்பொழுது சந்திக்கும் பொழுது சகஜமாய் ஆண்டவரிடத்தில் பேசுகிறாள். ஆண்டவர் கேட்கிறார், உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்று. உடனே அவள் திகைத்து போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஏற்கனவே உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் கிடையாது. இது கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஒரு பெண்ணாலே ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள்ள முடிந்தது என்று நாம் சிந்திக்கிறோம். இன்றைக்கு மனிதர்களை பாவத்துக்குள் சிறையாக்கி பலவீனத்திற்குள் பிசாசு தள்ளுகிறார். சாயங்காலம் பார்த்தா டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி எவ்வளோ கூட்டம் இல்லை, வாலிபர்கள் போய் நிற்கிறாங்க, படித்தவங்க போய் நிற்கிறாங்க, ஜென்டில்மேனாக இருக்கிறாங்க அவங்க போய் நிற்கிறாங்க, வயோதிபர்கள் போய் நிற்கிறாங்க. கொஞ்சம் பார்த்தா இந்த லாக்டவுன் டேஸ்க்கு பிறகு கொஞ்சம் டாஸ்மாக் கடையை திறந்தாங்களே, அப்போ ஒரு அழகான வீடியோவை வெளியிட்டாங்க. எத்தனை யங் கேர்ள்ஸ், டீனேஜர்ஸ் ஜீன்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டுட்டு டாஸ்மாக் கடையில் வரிசையில் வெட்கமில்லாமல் நின்றதை பார்த்த பொழுது என் உள்ளமெல்லாம் உடஞ்சிருச்சு. ஏன் ஆண்டவரே, இந்த வாலிப மகளுக்கு குடிக்கணும்னு யார் ஆண்டவரே சொல்லி கொடுத்தது? இவளை யார் ஆண்டவரே அடிமையாக்கினார்? இந்த பலவீனம் இவளுக்குள்ள ஏன் ஆண்டவரே வந்தது என்று அந்த வீடியோவை பார்த்து நான் அழுதேன் ஆண்டவரிடத்தில். இன்றைக்கு பாவம் அநேகரை பலவீனத்திற்குள் தள்ளி என்னால் எழும்பவே முடியாது என்ற நிலைமைக்கு கொண்டு வருகிறது. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பாவியான பெண் ஆண்டவரிடத்தில் வருகிறாள். 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே அவள் வந்து ஆண்டவருடைய பாதத்தருகே தன் கண்ணீரை வடிக்கிறாள். அவள் வாழ்ந்த வாழ்வு பலவீன வாழ்வு, பாவத்தின் வாழ்வு. ஆனால் அவளுக்குள் இருந்து வந்த கண்ணீர் இருக்கிறதே, அது மனம் திரும்புதலின் கண்ணீர். அந்த பெண் வந்து மனம் திரும்பி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அழும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அந்த வசனத்தை வாசிப்பீர்களா? அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஆண்டவர்கிட்ட வரும் பொழுதுதான் உள்ளத்திலே பாவ மன்னிப்பின் அவசியத்தை ஒவ்வொருவரும் உணர்வார்கள். நீங்க ஒரு தப்பு செய்யறவனை பார்த்து நீ மனம் திரும்புனா மனம் திரும்பவே மாட்டாங்க. பலருக்கு நான் கவுன்சில் பண்ணும்போது வேத வசனத்தை எடுத்து இந்த வசனத்தை வாசிங்கன்னு அவங்களே வாசிக்க சொல்லுவேன். வசனத்தை வாசிக்கும் போது உள்ளத்தில் உணர்வு வரும். சிலர் வசனத்தை வாசிக்கும் பொழுதே கண்ணீர் வடிப்பாங்க. ஃபேமிலி கவுன்சிலிங்காக நிறைய பேர் வருவாங்க. கணவனும் மனைவியும் பிரிந்து போய் இருப்பார்கள். ஆலோசனைக்கு வரும் பொழுது சில குறிப்பிட்ட வசனத்தை ஆண்டவர் பேசி இந்த வசனத்தை வாசிங்கன்னு கணவர்கிட்ட கொடுத்தா பாதி வசனம் வாசிக்கும் பொழுதே அவருடைய ததும்பும். இந்த பெண்ணிடத்தில் கொடுத்தால் பாதி வசனத்தை வாசிக்கும் பொழுதே அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வடியும். ஏன் தெரியுமா? வசனம் ஒன்றுதான் பலவீனங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்யும். ஹல்லேலூயா.
வார்த்தையாகிய கிறிஸ்து மட்டும்தான் உங்கள் பலவீனங்களிலிருந்து உங்களை விடுதலை செய்வார். வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மத்தேயு ஆக்கியோன் எழுதியிருக்கிறார், அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். எதை ஏற்றுக்கொண்டார்? சரீரத்தில் பலவீனமா இருக்கிறீங்களா? மனசுல பலவீனமா இருக்கிறீங்களா? வாலிபனே, உன்னால் சில காரியங்களை விட முடியாத பலவீனத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு நீ ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வா. அந்த பலவீனத்திற்காய் வருத்தப்படுகிற ஒரு உள்ளத்தை ஆண்டவர் உனக்கு தருவார். உங்கள் பிள்ளைகளை எப்படியாவது ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள், வசனத்தை கேட்க வையுங்கள். குடும்பமாய் உட்கார்ந்து வசனத்தை வாசிக்கும் பொழுது வார்த்தையானது அவர்கள் உள்ளத்திலே உணர்வை கொடுக்கும், மனம் திரும்புதலின் கண்ணீரை கொடுக்கும். ஆண்டவர் இயேசு பலவீனத்து நிமித்தம் வடிக்கிற கண்ணீரை அறிந்திருக்கிறார். ஒரு பிள்ளையின் தகப்பன் வந்து ஆண்டவரிடத்தில் நின்றார். ஆண்டவர் சொன்னார், இதை நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். உடனே அவன் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு கண்ணீரோடு ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அவிசுவாசம் தான் உங்க பலவீனமா? எல்லாம் செய்யறேம்மா, ஜெபிக்கிறேன், கொடுக்கிறேன், எல்லாம் செய்யறேன், ஆனா எனக்கு விசுவாசமே வரலையா? அதுதான் உன் பலவீனமா? இன்னைக்கு உன் பலவீனத்தை நீக்கும்படிதான் மகளே, மகனே, ஆண்டவர் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அந்த பலவீனத்தை இயேசுவினிடத்தில் கொண்டு வாருங்கள். பலவீனத்தை நீக்குவார், கண்ணீரை துடைப்பார். கடைசியாக ஆண்டவர் இன்னொரு கூட்ட மக்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். எழுதுகிறது யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் அற்புத அடையாளங்களை செய்தவர். ஆனால் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். ஊழிய பாதை என்பது அது எளிதான பாதை அல்ல. வார வாரம் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் போய் பிரசங்கிக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையின் அடுத்த பகுதி சொகுசான வாழ்க்கை அல்ல. எவ்வளவோ தியாகங்கள், எவ்வளவோ காரியங்களை செஞ்சுட்டு தான் இப்படி ஊழியத்துக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். எதற்காக? ஜனங்களின் கண்ணீரை துடைப்பதற்காக. நீங்க கேட்கலாம், சிஸ்டர் உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில கஷ்டமே இருக்காதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நாங்கள் படுகிற கஷ்டங்களை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க கண்ணீர் வடிப்பீங்க. அவ்வளோ கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியில தான் கர்த்தர் எங்களை உருவாக்கி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகின்றார். வேதத்திலே தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாரும் கண்ணீரோடு ஆத்தும பாரத்தோடு தான் ஊழியத்தை செஞ்சாங்க. எஸ்ரா 10:1 எஸ்ரா கண்ணீர் வடித்தார் என்று வாசிக்கிறோம். நெகேமியா 1:4 நெகேமியா கண்ணீரோடு ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3:18 அப்போஸ்தலனாகிய பவுல் கண்ணீரோடு விதைத்தார், ஊழியம் செய்தார் என்று வாசிக்கிறோம். இதன் பலன் என்ன தெரியுமா? ஊழியத்தை கண்ணீரோடு செய்யும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் வேதம் மிக அருமையான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறது. இந்த பூமியிலே நீங்கள் கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பரலோகத்தில் பலன் இருக்கிறதா? சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இந்த பூமியில கண்ணீரோடு ஆண்டவருக்காய் செய்கிற ஒவ்வொரு தியாகம், ஒவ்வொரு ஊழியம், இதுக்கு எல்லாத்துக்கும் பூமியிலும் பலன் உண்டு. பூமியில் துடைக்கப்படாத சில கண்ணீர்கள் எங்க தான் துடைக்கப்படும் தெரியுமா? பரலோகத்தில். பூமியில் சில கண்ணீர் துடைக்கப்படும், பரலோகத்தில் எல்லா கண்ணீரும் துடைக்கப்படும். ஆனால் ஒரு வசனத்தை வாசித்து நான் சற்று இன்றைக்கு அதிர்ந்து போனேன். ஒரே ஒரு கூட்டத்தாருடைய கண்ணீரை மட்டும் ஆண்டவர் துடைக்கவே முடியாதாம். நீங்க ஆச்சரியப்படுறீங்களா? அது எந்த கூட்டத்தார் என்று வாசியுங்கள். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 42வது வசனமும் 50வது வசனமும். அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இந்த பூமியிலே அக்கினி சூளையில் போட்டால் ஆண்டவர் கண்ணீரை துடைப்பார். ஆனால் இந்த பூமியிலே இயேசுவை நிராகரிக்கிறவர்கள் நரகத்திற்கு போய் அங்கே அந்த அக்கினி சூளையிலிருந்து அழுவார்களே, அந்த கண்ணீரை யாராலையும் துடைக்க முடியாது. அந்த கண்ணீர் துடைக்கப்படவே முடியாது. ஆகவேதான் ஒவ்வொரு பாவியை பார்த்து, வா பாவி, மனம் திரும்பு, இயேசுவண்டை வா, உன் வாழ்வை மாற்றுவார், கண்ணீரை துடைப்பார் என்று நாம் அழைக்கின்றோம். இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே உங்கள் பாவத்தை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே உங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டார், பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை ஏற்றுக்கொண்டார், வியாதியை ஏற்றுக்கொண்டார். பூமியிலே நீங்கள் சந்திக்க வேண்டிய மரணத்தை ஏற்று ஜெயமாய் மாற்றி நித்திய ஜீவனை தருகிறார் என்று சொன்னேன். உங்கள் கண்ணீர்கள் எல்லாம் துடைப்பார். எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைத்து
முக்காட்டை நீக்கி போடுவார். பாடுகளை நிமித்தம் வந்த கண்ணீரை துடைப்பார். துக்கத்தின் நிமித்தம் வந்த கண்ணீரை துடைப்பார். சிறையிருப்பின் கண்ணீரை துடைப்பார். பலவீனம் வியாதியினால் உண்டான கண்ணீரை துடைப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாய் அவருக்காய் செய்த ஊழியம், அவருக்காய் செய்த தியாகம், கண்ணீரோடு செய்த சகலவிதமான பிரயாசங்களின் கண்ணீரையும் துடைப்பார். ஒரு நாள் அங்கே அலறுதலும் இல்லை, துக்கமும் இல்லை. தேவன் அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்ற வார்த்தையின்படி அழுகையும் புலம்பலும் இல்லாத மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை பரலோகத்திலே தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இந்த ஒரே ஒரு கேள்வியோடு கூட நான் என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். உங்கள் இருதயத்திலே அந்த நிச்சயம் உண்டா? இன்றைக்கு நான் மரித்தாலும் அந்த நித்திய பரலோகத்திற்கு போய் சேருவேன், இன்றைக்கு நான் மரித்தாலும் என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் நான் பரலோகம் செல்லுவேன் என்ற ஒரு நிச்சயம் இல்லை என்றால், வாலிபனே, வாலிப மகளே, சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்புக்கொடுங்க. சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் வீணாகக்கூடாது, அவர் பட்ட பாடுகள் வீணாகக்கூடாது, அவர் செய்த தியாகம் வீணாகக்கூடாது. அந்த தியாகம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். அதற்காகத்தான் இந்த நாட்களின் தியானம். எல்லாரும் இருக்கிற இடத்திலே ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் சகல ஜனங்கள் மேலிருக்கிற முக்காட்டையும் எல்லா ஜனங்கள் மேல் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே நீக்கி போடுவார். இந்த உலகம் முழுவதும் பிசாசினால் முக்காடிடப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் முழுவதையும் பிசாசு ஒரு மூடலுக்கு கீழாய் கொண்டு வந்திருக்கிறார். இந்த பூமிக்குரிய வாழ்வு யுகா யுகமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நியமித்திருந்த போதும் பிசாசு அதை குறுக்கி ஜனங்களின் வாழ்க்கையில் மரணத்தை கொண்டு வந்து கண்ணீரையும் கொண்டு வந்தார். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ எல்லா ஜனங்கள் மேல் இருக்கிற முக்காட்டை நீக்கினார். அந்த கல்வாரி மலையிலே உங்கள் முக்காடும் நீக்கப்பட்டது, உங்கள் மேல் மூடியிருந்த மூடல் நீக்கப்பட்டது. இந்த பூமிக்குரிய வாழ்வு சொற்ப நாட்கள். உங்கள் கண்ணீரை எல்லாம் இந்த ஆண்டவர் துடைக்கிறதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, முதலாவது அந்த சிலுவை உங்களுக்கு தருகிற அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே, என் மேல இருக்கிற முக்காட்டை நீக்கிருங்கப்பா, என் மேல இருக்கிற மூடலை நீக்கிருங்கப்பா, என் பிள்ளையின் மேல், என் குடும்பத்தின் மேல் இருக்கிற முக்காடை நீக்கினீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு என் குடும்பத்தின் மேல் இருக்கிற முக்காட்டை நீக்கி போடும். இயேசுவே, உம்மை நம்புகிறேன் என்று சொல்லுவீர்களா? வாயை திறந்து சொல்வீர்களா? இயேசுவே, எங்களுக்கு மன்னியும். இயேசுவே, நாங்கள் செய்த பாவங்களை மன்னியும், நாங்கள் செய்த துரோகங்களை எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. இந்த மாலை வேளையில கண்ணீர் எல்லாம் துடைக்கும்படி ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். பாடுபடுகிறீர்களா? அவர்தாமே உங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். துக்கப்படுகிறீர்களா? அவர்தாமே உங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டார். பலவீனப்பட்டு இருக்கிறீர்களா? உங்கள் பலவீனங்களையும் வியாதியையும் இயேசு சிலுவையிலே சுமந்து கொண்டார். சிறையிருப்பில் இருக்கிறீர்களா? சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி பரலோகத்திற்கு கொண்டு சென்ற ஒரு ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே கடந்து வந்திருக்கிறார். உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். ஊழியர்களாக இருக்கிற நீங்கள் அநேக ஆத்தும அறுவடைக்காய் கண்ணீர் சிந்துகிறீர்களா? கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள், கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். ஒருவர் கூட நீங்கள் கண்களை திறக்க வேண்டாம். உங்களை பார்த்து ஒரு நேரடியான கேள்வியை கேட்கிறேன். உங்கள் வாழ்வில் பிசாசு மூடி இருந்த முக்காடு நீங்கி இருக்கிறதா? சாத்தான் உங்கள் குடும்பத்தின் மேல் விரித்திருந்த அந்த மூடல் நீக்கப்பட்டிருக்கிறதா? நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தின் சாபம் நீக்கப்பட்டிருக்கிறதா? ஒருவேளை இந்த நிச்சயம் உங்களுக்கு இல்லை என்றால், இந்த இயேசு என் முக்காட்டை நீக்கிவிட்டார், மூடலை நீக்கிவிட்டார், என் பாவத்தை மன்னித்து விட்டார் என்ற நிச்சயம் இல்லைன்னா, இந்த இரவிலே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். வாலிப மகனே, உன் இருதயத்தை இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. நீ மனம் திறந்து உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் உன்மேல் இருக்கிற முக்காட்டை நீக்குவார், உன்மேல் இருக்கிற மூடலை நீக்குவார். சகோதரி, உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீக்கப்படாமல் இருக்கிறது என்றால் ஆண்டவருக்கு தெரியும்படி உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்துங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கட்டும் ஆண்டவரே. மகனை வெட்கப்படாதே, மகளை வெட்கப்படாதே. ஆண்டவர் உன்மேல் மூடி இருக்கிற முக்காட்டை நீக்கி போட விரும்புகிறார். உன்மேல் இருக்கிற மூடலை எடுத்து போட விரும்புகிறார்.
ஒரே ஒரு சின்ன ஜெபத்தை தான் நீங்க என் பின்னாடி சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட இந்த ஜெபத்தை சொல்லுகிற இந்த வேளையில் விசுவாசத்தோடு நீங்கள் வாயை திறந்து சொல்லுகிற இந்த ஜெபத்தை கேட்டு இயேசு உன் இருதயத்திற்குள் வருவார், எல்லா முக்காட்டை நீக்குவார். சொல்லுங்க, அன்புள்ள ஆண்டவரே, சொல்லுங்க, அன்புள்ள ஆண்டவரே, என் இரட்சகர் இயேசுவே, என் ஆண்டவரே, என் இருதயத்திற்குள் வாரும், என் பாவங்களை மன்னியும், எனக்காய் சிலுவையில் பலியானீர், நான் அதை நம்புகிறேன். இயேசுவே, உம்முடைய ரத்தம் என்னை கழுவட்டும், உம்முடைய ரத்தம் என்னை மன்னிக்கட்டும், என்னை உம்முடைய கரத்திலே தருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், என் மேல் இருக்கிற முக்காட்டை நீக்கி போடும், சாபத்தின் மூடலை நீக்கி போடுவீராக. ஆண்டவரே, பிசாசின் முக்காடி என் வாழ்க்கை விட்டு விலகுவதாக. இன்றைக்கு நான் என் வாழ்வை உமக்கு கொடுக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை வழி நடத்தும். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே இரட்சகர் என்று நான் அறிக்கை செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். விசேஷமாய் இன்றைக்கு யார் யாரெல்லாம் கண்ணீரோடு கூட வந்திருக்கிறீர்களோ, உங்கள் பாரத்திற்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்கள் பாடுகளை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், உங்கள் துக்கங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், உங்கள் சிறையிருப்பு மாறும்படிதான் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராய் உயர்த்தி கொள்ளுங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் கண்ணீரை மாற்றுங்க ஆண்டவரே, என் கவலைகளை மாற்றுங்க ஆண்டவரை. வாயை திறந்து சொல்லுங்க சகோதரி, இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். சிலுவையிலே அவர் பட்ட பாடுகள் வீணாய் போகக்கூடாது. சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தம் உங்க வாழ்க்கையில வீணாய் போகக்கூடாது. இந்த மாலை வேளையில ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற கண்ணீரை ஆண்டவர் மாற்ற வந்திருக்கிறார். இந்த கடந்த மாதமெல்லாம் நடத்தினவர், இந்த மாதமெல்லாம் நடத்தினவர் இந்த வரப்போகிற நாட்களிலே உனக்கு சந்தோஷத்தின் நாட்களை தரப்போகிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே, உன் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். உன் முகத்தில் வழிகிற கண்ணீரை உன் ஆண்டவர் துடைத்து போடுவார். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அநேகர் சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சாட்சியாய் பகருவார்கள். ஹல்லேலூயா. அஞ்சாதே என் மகளே, மிஞ்சும் உன் பாரமதால் நெஞ்சம் கலங்காதே, தஞ்சம் நானே உனக்கு, எனக்கு நீ பாடு, உனக்காகத்தானே ஈன கோலம் அடைந்தேன், உன்னை ரட்சித்தேன் என்றார். ஈன கோலம் அடைந்தேன், உன்னை ரட்சித்தேன் என்றார். கல்வாரி மாமலை மேல் கை கால்கள் ஆணிகளால் கடாவப்பட்டவராய் கர்த்தர் தொங்க கண்டேன். இந்த மாலை வேளையிலே இந்த கல்வாரி காட்சியை உங்கள் இருதயத்தில் நிறுத்தி சந்தோஷமாய் கடந்து செல்லுங்கள். உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி அவர் கண்ணீர் வடித்தார், அவர் ரத்தம் சிந்தினார். உங்கள் சாபங்களை மாற்றும்படி அவர் காயங்கள் ஏற்றார், ரத்தம் சிந்தினார். உங்களை வாழ வைப்பதற்காக ஒருவர் ஜீவனை கொடுத்தார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைத்து அவர்களை சந்தோஷத்தோடு கூட அனுப்புவீராக. அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. யார் யாரெல்லாம் பாரத்தோடு துக்கத்தோடு வந்தார்களோ, இன்றைக்கு அவர்கள் எல்லா கண்ணீரை மாற்றி அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அனுப்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கண்ணீரோடு விதைத்த இவர்கள் ஒரு நாள் கம்பீரத்தோடு அறுக்கப் போகிறார்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று அநேகர் சொல்ல போகிறார்கள் அப்பா. இவர்கள் சிறையிருப்பு மாறி சிங்கார வாழ்வை தரப்போறதற்காய்
உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிங்க, எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சபையின் போதகரை, அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஊழியத்தில் துணை செய்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆசீர்வாத நிறைவோடு உடைய ஜனத்தை அனுப்புங்க. மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், எல்லா முகத்திலிருந்த கண்ணீரை துடைத்தவர், சந்தோஷமான ஒரு விருந்தை மலையிலே ஆயத்தம் பண்ணினவர், உம்முடைய ஜனத்திற்கும் அப்படியே ஆயத்தம் பண்ணியிருக்கிறதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் கேரெடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.